ஒரு பேரங்காடி வாசலில் ஒரு இளம் தம்பதிக்குள் சின்ன வாக்குவாதம். மனைவியை உள்ளே அனுப்பிவிட்டு வாசலில் போடப்பட்ட நாற்காலியில் அமர்ந்த கணவனை கவனித்த 60 வயது மதிக்கத்தக்க முதியவர் ஒருவர் இவ்விளைஞனை அணுகி, "தம்பி, நான் கேட்பதை தவறாக எண்ணிக்கொள்ளாதீர். ஏன் மனைவியை கடித்து கொண்டீர்கள் என தெரிந்து கொள்ளலாமா?" என கேட்டார். "ஒன்றுமில்லை அங்கிள், சும்மாதான். நானும் கூட வந்து சாமா வாங்கணுமாம். எனக்கே அசதியா இருக்கு. இந்த லேடிஸே இப்படித்தான் அங்கிள், சும்மா கடுப்பேத்திக்கிட்டு." முதியவர் சிறு புன்னகையோடு, "தம்பி, முன்பெல்லாம் நான் இங்கே போனாலும் என் மனைவியோடு தான் போவேன். ஆனால் இப்போ அவங்க இறந்து 5 மாதம் ஆச்சு. இப்போ அவங்க இல்லை. நான் ரொம்ப தனிமையாக உணர்றேன். என் பகல்கள் ரொம்ப நீளமாயிடுச்சு. இரவுகள் ரொம்பவும் வெறுமையாச்சு. அவங்களோட ஒவ்வொரு பொருளும் அவங்கள எனக்கு நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கு. அவங்க சாப்பிட்டு முடிக்காத அந்த மருந்துங்க கூட என்னை கவலைப்படுத்துது. எங்கள் 2 பேருக்கும் ஏறக்குறைய ஒரே வயசு. 2 பேருமே ஆசிரியர்கள். பணி ஓய்வுக்கு பிறகு ஒன்றாகவே ஊரில் எல்லா புண்ணிய ஸ்தலங்களுக்கும் போனோம். எங்களோட 3 பிள்ளைகளும் கல்யாணம் பண்ணி தனித்தனியாக இருக்கிறதால நாங்கள் தனியாக எங்கள் வீட்டிலே இருந்தோம். என் மனைவிக்கு துரதிர்ஷ்டவசமாக இனிப்பு நீர் இரத்த கொதிப்புன்னு நோய்கள் இருந்துச்சு. தினமும் மருந்து சாப்பிடணும். அவங்க எவ்வளவு திடகாத்திடமாக இருந்தாலே நான் தான் அவங்கள முழுமையாக கவனிச்சுக்கிட்டேன். அவங்க ஹேண்ட்ஃபோனில் நம்பர் இருக்குது. ஆனால் நான் அழைச்சா இனி பேச மாட்டாங்க. வாட்ஸ்அப் பண்ணால் படிக்க மாட்டாங்க. முன்னே என் படுக்கையில் ஒரு பக்கம் நானும் மறுபக்கம் அவளும் படுத்திருப்போம். இப்போ நான் அதே படுக்கையிலே நடுவில் தனியாக படுத்திருக்கேன். சமையல் அறைக்கு தனியாக போகிறேன். சமையல்னு பேரில் எதையோ பண்ணுறேன். வாய்க்கு ருசியாக சமைச்சு தர அவங்க இல்லை. கோயிலுக்கு இப்போ ஒன்றா போக அவங்க இல்லை. விழியும் நீர் தேங்க. அதான் தம்பி, அவங்க இருக்கும்போது அவங்கள அதிகமாக நேசிக்கணும், அதிகமாக போற்றணும். இன்னைக்கு தினமும் என் மனைவியோட கல்லறைக்கு போகிறேன். எனக்காக எல்லாத்தையும் தயார் பண்ண நீ முன்னுக்கே போயிட்டியாம்மா? இதோ நான் பின்னாலே வந்துட்டு இருக்கேன்னு சொல்லுவேன். சரி தம்பி, நான் வர்றேன் என்று புறப்பட்ட பெரியவரை வைத்த கண் வாக்காமல் பார்த்தேன். அந்த இளம் கணவன் பேராங்குடிக்குள் உள் சென்று மனைவியை தேட ஆரம்பித்தான். ஆம், நம் மனைவிதானே, எப்படி நடந்தாலும் பரவாயில்லை என கணவனும், நம் கணவன் தானே, எப்படி பேசினாலும் பரவாயில்லை என மனைவியும் எண்ணக்கூடாது. புதிதாக அறிமுகமாகும் ஒருவரிடம், "ஹாய் சார், ஹவ் ஆர் யூ, நைஸ் மீட் யூ" என்கிறோம். இடையில் இரும்புகிறோம், தும்முகிறோம், "ஐ எம் சாரி சார்" என்கிறோம். மெர்ச்சிக்கிடையில் ஒரு தொலைபேசி அழைப்பு வருகிறதே, உடனே "எக்ஸ்கியூஸ் மீ சார்" சொல்கிறோம். அந்த நபரை சந்தித்து 10-20 நிமிடங்கள் தான் ஆயிருக்கும். அதன் பின் அவரை சந்திப்போமா என்றே தெரியாது. ஆனாலும் எவ்வளவு மரியாதை தருகிறோம். வாழ்நாள் முழுவதும் நம்மோடு வாழ்கிற மனைவியை கணவன் மதிக்கிறானா இல்லையா? மனைவிதான் கணவனை மதிக்கிறாளா? பதில் 100க்கு 90% இல்லைதான். பொண்டாட்டி சமைத்து போடுறத கணவன் பிரமாதம்னு பாராட்டுவதும் இல்லை. அசதியாக வேலை முடிந்து வீடு திரும்பும் கணவன்கிட்ட, "ஏங்க ரொம்ப வேலையா? காலையிலேருந்து நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு" மனைவியும் சொல்கிறதில்ல. இதெல்லாம் சொல்லணும். அப்படி ஒருத்தர் உணர்வை இன்னொருத்தர் புரிஞ்சிக்கிட்டு வாழ ஆரம்பித்தா வாழ்க்கை இனிக்கும்.